கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜனவரி மாதம் 10ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். உபாகமம் 31:8 இந்த வருஷம் உங்களுக்கு திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் பரிசாக ஆண்டவர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு தேவனின் அன்பு குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி நமக்கு இந்த மங்கள வார்த்தை முடித்த உடனே ஒருவேளை நீங்கள் நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி இல்லைன்னாச்சுன்னா கன்னியாகுமரி அந்த மாதிரி இடங்களில் இருக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. இன்றைக்கி நாகர்கோவில் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரி மைதானத்தில் வைத்து நமக்கு ஒரு பெரிய குமரி ஆசீர்வாத திருவிழா, புது வருஷ திருவிழா ஒன்று நடக்கிறது. இன்றைக்கி, நாளைக்கு, நாளை கழிச்சு 10, 11, 12. ஸோ இந்த 3 நாட்களும் நீங்கள் கவனமாக அதில் கலந்து கொள்ளும்படி குமரி மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த வருடங்களில் அங்கே நடந்த கூட்டங்களில் எக்கச்சக்கமான அற்புதங்களை கர்த்தர் திரள் கூட்ட ஜனங்களுக்கு செய்தார். உங்களுக்கு கார் பார்க்கிங், பஸ் வசதி, மற்றபடி எல்லா வசதிகளும் அங்கே உண்டு. கிரவுண்டில் தான் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரி நாகர்கோயிலில் இந்த கூட்டங்கள் நடக்கிறது. கலந்து கொள்ளுங்கள். சரியா? சரி. இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு, எடுத்து வாசிங்க. யாத்திராகமம் 34:10. உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். உன்னோடே கூட ஆண்டவர் இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். அப்படின்னா நீ நினைச்சு பார்க்காத, எதிர்பார்க்காத, உன்னுடைய இமேஜினேஷனுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறாரு. இது அன்னைக்கு மோசேக்கு கொடுத்தாரு, நிறைவேற்றினார். இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குறாரு, அவர் நிறைவேற்றுவார். அவர் பாரபட்சம் இல்லாத தேவன். சொன்னதை சொன்னபடி செய்கிற ஆண்டவர் உன் கூட இருந்து, அதுதான் ஹைலைட். ஒருவேளை நேற்றைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு உன்னுடைய துன்மார்க்கமோ இல்லைன்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமோ ஆண்டவர் ஒன்றை விட்டு சைலண்டாக விலகி போகிறதுக்கு காரணமாக இருந்திருந்தாலும், இன்றைக்கி ஆண்டவர் தயவாய் அவற்றிலிருந்து உனக்கு மன்னிப்பை கொடுத்து மறுபடியும் உன் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். உன் கூட நான் இணைஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் இணைஞ்சி செய்கிற வியாபாரத்தை இனி காண்பாய். ஆண்டவர் உன் கூட இணைஞ்சி செய்கிற ஊழியம் மகத்துவமான ஆத்தும அறுவடையை இனி கொண்டு வரும். ஆண்டவர் உன் கூட இணைஞ்சிக்கிறேன்னு சொல்கிறார். அவர் கண்மலையின் கிறிஸ்து, ஞான கண்மலை. படிக்கிற பிள்ளைகளோடு ஆண்டவர் இணையும் போது என்ன நடக்கும்? அவங்க நினச்சி பார்க்காத அளவு சண்ட மதிப்பெண்களை எடுத்து அவர்கள் வெற்றி பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவார். அதே போல் உன்னுடைய வியாபாரத்தில் ஆண்டவர் இணைந்து கொடுக்குறார். நான் உன் கூட இருந்து, அன்றைக்கு மோசையை ஊழியத்துக்கு அழைக்கும்போது உன் கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்குன்னு சொன்னார். செங்கடலை 2 பிளந்தார் ஆண்டவர். எவ்வளோ யுத்தங்கள் ஆண்டவர் மகிமையான வெற்றியை கொடுத்தார். பாறை அடித்தார், தண்ணி வந்தது, எல்லாம் வந்துச்சு. காரணம் ஆண்டவருடைய வார்த்தை. இப்படிப்பட்ட எந்த ஜாதிகளத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை இன்னைக்கு பிறகு ஆண்டவர் உங்களுக்கு வாழ்க்கையிலே செய்வார். அவர் உங்கள் கூட இணைஞ்சிட்டாருனாலே உன் சரீரத்தில் உள்ள வியாதி மாறும். ஆண்டவர் உங்கள் கூட இணைஞ்சிட்டா பிசாசு ஓடிடுவான். பிலிசூனிய கட்டுகள், மாந்திரிக வெள்ளாமை எல்லாம் அழிக்கப்பட்டு இன்னிலிருந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் தருவார். நிம்மதியான தூக்கத்தை தருவார். விசுவாசத்தோடு நீங்கள் எதிர்பாருங்க. ஒரு நல்ல சாட்சியோடு நம்ம ஜெபிச்சு முடிக்க போகிறோம். சகோதரி ரஜிதா, பெரும்பாக்கம். என்னுடைய மகன் பெயர் ஜான். அவனுக்கு 1.25 வயதாகிறது. அவனுக்கு காய்ச்சல் மற்றும் சரீரம் முழுவதும் வீக்கம் ஏற்பட்டு அழுது கொண்டே இருந்தான். அவனை மருத்துவமனைக்கு தூக்கி கொண்டு சென்றேன். மருத்துவர் பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு அவனுடைய சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் புரோட்டீன் வெளியேறுவதாகவும் தெரிவித்து உடனே மருத்துவமனையில் சேர்க்கும்படி சொல்லிவிட்டார். அவனுக்கு தொடர்ந்து ஊசி போட்டு கொண்டிருந்ததால் மிகவும் சிரமப்பட்டான். சிகிச்சை முடிந்து வீட்டிற்கு வந்த பிறகும் மீண்டும் புரோட்டீன், வயிற்றுப்போக்கு அதிக அளவில் வர ஆரம்பித்தது. கண்கள் மற்றும் சரீர முழுவதிலும் வீக்கம் ஏற்பட்டு விட்டது. மருத்துவமனைக்கு சென்றபோது மருத்துவர் பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு டயாலிசிஸ் செய்ய வேண்டும் என்று சொன்னார். இந்த நேரத்தில் நான் மிகுந்த கண்ணீரோடும் கவலையோடும் தேவனின் அன்பு ஊழியங்களின் சென்னை ஜெப மையத்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னுடைய மகனின் நிலைமையை சொன்னேன். ஜெப ஊழியர் ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்திற்கு பிறகு என்னுடைய மகனுடைய சரீரத்தில் காணப்பட்ட வீக்கம், வயிற்றுப்போக்கு
மற்றும் புரோட்டீன் லீக்கேஜ் வெளியேறுகிறது போன்ற அனைத்து பிரச்சனைகளும் முற்றிலுமாக சுகமாகிவிட்டது. மருத்துவர் டயாலிசிஸ் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிவிட்டார். கர்த்தர் செய்த இந்த நன்மையான காரியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி. நம்ம ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாருங்க. நான் டெய்லி அதை பார்க்குறேன், டெய்லி சாட்சி கேட்குறோம். இப்போ நாங்கள் இங்கே வச்சுருக்கிறது இந்த 30 நாளைக்கு கொஞ்சம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். 30 சாட்சி வச்சுருக்கோம். இந்த 30 ஒவ்வொரு மாதமும் நிறைய நடக்குது. எங்கெல்லாம் மீட்டிங் போகிறோமோ, எங்கெல்லாம் மங்கள வார்த்தை பேசுகிறோமோ, எங்கெல்லாம் டிவி ப்ரோக்ராம் கொடுக்குறோம், எல்லாவற்றின் மூலமாக ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். இது அற்புதத்தின் நாள். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. உன் கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்னீர். இந்த வார்த்தையின்படி என் பிள்ளைகளோடு நீர் இணைந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு இணைந்தபடியினால் எங்கள் தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறிவிட்டது. எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் எல்லாம் கேன்சல் பண்ணப்பட்டது. நீர் எங்களோடு கூட இணைகிற இந்த நேரத்தில் தாமே என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எல்லா மாந்திரிக வல்லமைகள், செய்வினை கட்டுகள் எல்லாம் கேன்சல் பண்ணப்பட்டு என் பிள்ளைகளின் ஒரு வெற்றியுள்ள வாழ கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். மோசையோடு கூட இருந்து நீர் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள் எக்கச்சக்கம். இவர்களுக்கும் இன்றைக்கு இவர்களோடு இருந்து நீர் நிறைய அதிசயங்களை செய்யும். இவர்கள் மூலமாக மற்றவர்களுக்கும் செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.